Hi friends, welcome back to our channel I-DREAMZ. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, ப்ரான் பால்ஸ், அதாவது எறா கோலா உருண்டை. இதை எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருமே சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. எறா கோலா உருண்டை செய்கிறதுக்கு நம்மளுக்கு எறா ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூனில் கொஞ்சமாக உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 பச்சை மிளகா, சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு மிளகாய் தூள் தேவைப்படும். ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு முட்டையும் எடுத்துக்கோங்க. பிரெட் கிராம்ஸ் நம்மளுக்கு 1.5 to 2 கப் தேவைப்படும். இப்போது எறாவை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி அதில் இருக்கிற நரம்பை தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி எறாவுடைய நரம்பு எல்லாத்துலேயுமே எடுத்து தனியாக செப்ரேட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எல்லா எறாவையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளறிட்டு நல்லா அது கூட கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. எறாவை ரொம்ப பொடியாக நறுக்க வேணாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே நறுக்கிக்கோங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு 5 பல் பூண்டும் கொஞ்சம் 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சியும் எடுத்து இது கூடயே சேர்த்து அரைச்சிடலாம். இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எறா கூட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது உப்பு கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் நான் சொன்னேன் அதே அளவு போடுறேன், கொஞ்சமாக மிளகுத்தூள், அது கூட கரம் மசாலாவையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து எறாவோட ஒட்டினதுக்கப்புறமா நல்லா இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்த்துடலாம். இதுவும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு முட்டையை இதில் அடித்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. முட்டை அடித்து ஊற்றி கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அதோடைய ஃப்ளேவர்லாம் எறால நல்லா இறங்கணும். அதனால் இது கலந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 1/2 கப் அளவுக்கு பிரெட் கிராம்ஸோ இல்லைனா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிராம்ஸோ இதில் கலந்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக வரும். இல்லைனா ரொம்ப கொலன்னு இருக்கும், உருண்டை பிடிக்க முடியாது. இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி பிரெட் கிராம்ஸில் நம்ம டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 1/2 கிலோ எறாக்கு ஒரு 20 to 25 உருண்டை
கொஞ்சம் மீடியம் சைஸில் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிரெட் கிரம்ஸில் நல்லாவே டிப் பண்ணி எடுங்க. அப்போ தான் வந்து எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு பொரிக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், அந்த கிறிஸ்பினஸ் வரும். ஸோ நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. அப்போ நல்லா செட் ஆகிடும். இது ஃப்ரீசரில் வைக்கிற டைமில் ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 150லேருந்து 200 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு உருண்டையாக இதில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அண்ட் மீடியம் ஃப்ளேம், லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுங்க. எப்போனா நம்மளுக்கு கரெக்டாக இது நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு குக் பண்ணிவிடுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற எறா வந்து நம்ம பச்சையாக போட்டிருக்கனால அது வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற உருண்டைகளையும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு டிப் வந்து மயோனைஸ் சூப்பராக இருக்கும். மயோனைஸ் தவிர்த்து மயோனைஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எந்த மயோனைஸ் எடுத்தாலுமே இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சூட்டாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்களா, நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் உள்ளே எப்படி இருக்குன்றது காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.